அப்ப இந்த மண் வந்து உருவாகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு 100 வருஷமாவது ஆகுது. நம்ம 100 வருஷம் இருப்போமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்து 80-90s வந்து ரொம்ப ரேரா தான் 100 தாண்டுறாங்க. அப்ப நம்ம வாழ்நாள்லயே திருப்பி நமக்கு மண் ஒரு தடவை மழை பெஞ்சு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா திருப்பி உருவாகிறதுக்கு 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்ப அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரெனியூபிள் அப்படின்னு பாக்குறோம், புதுப்பிக்க இயலாத வளமா இருக்கு. அப்ப ஒரு தடவை போச்சுன்னா போனதுதான். அப்ப இந்த மண்ணை வந்து பாதுகாக்கணும். அப்ப சாயில் கன்சர்வேஷன் அவசியம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்ப சாயில் கன்சர்வேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த சாயில் மேல தாவரம் இருந்தாவே போதும். தாவரம் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை வேர் மூலியமா புடிச்சு வச்சுக்கும். அப்ப அடிச்சுட்டு போகாம தடுத்துரும். அதுல இந்த சாயில் என்ன பண்ணும் அப்படின்னா மழை பெஞ்சு தண்ணி உள்ள போகும்போது ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போ ஒரு லேயரா இது இத்தனை லேயரா இருக்குனால இது வழியா தண்ணி போகும்போது ஃபில்டர் ஆகி அதுல இருக்கக்கூடிய மாசுகளா இருக்கட்டும், பொல்யூஷன் ஆகட்டும், எல்லாமே ஃபில்டர் ஆகி வெறும் ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான் எங்க போகும் அப்படின்னா நிலத்துக்கு அடியில போகும். அந்த தண்ணி தான் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்றோம் அழிமுகம். இதுல கண்டிப்பா வந்து சால்ட் வந்து மிக்ஸ் ஆகும், மினரல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அவைலபிலிட்டி. இப்ப நிறைய மழை பெய்யக்கூடிய பகுதியா இருந்தா நீங்க போர் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சால்ட் வந்து கம்மியா இருக்கும், சால்ட் கண்டென்ட் கம்மியா இருக்கும். மழை ரொம்ப கம்மியா தான் பெய்யுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இல்ல பக்கத்திலே ஒரு ரிவர் போகுது, இல்ல ஆறு போகுது, இல்ல ஊரணி இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல தண்ணி வந்து ரீசார்ஜ் ஆகிறது நல்லாவே ரீசார்ஜ் ஆகும் அப்படின்னா திருப்பி தண்ணி நிலத்தடிக்கு போகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும். அப்ப குறிப்பிட்ட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன இருந்ததுன்னா அங்க நிலத்துக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஒவ்வொரு காலமும் மழை பெய்யும் போது சீசன்ல வந்து தண்ணி உள்ள போகுது அப்படின்னு. அப்ப அப்படி உள்ள போகும்போது அதை ஃபில்டர் பண்ணி அதுல இருக்க செடிமெண்ட்ஸ் எல்லாம் மேலே செட்டில் ஆகி வெறும் அந்த நல்ல தண்ணின்னு சொல்றோம்ல அது மட்டும்தான் வந்து பூமிக்கு அடியில போற அந்த வேலையை பண்றது யாருன்னா சாயில் வந்து பண்ணுது அழிமுகம். அப்ப சாயில் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணா வந்து இருக்கு, நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி தண்ணி வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தாவரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயில் தாவரம் கிடையாது, தாவரம் இல்லைன்னா நம்ம கிடையாது. நம்ம என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாவரத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கோம், விலங்கையும் டிபெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா ஹெர்பிவோரஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான். நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா கார்னிவோரஸ், ரெண்டுமே இருந்தீங்க அப்படின்னா ஆம்னிவோரஸ் அப்படின்ற கேட்டகரியில நம்ம வந்துடும். அப்ப ஹியூமன் அப்படின்றது ஆம்னிவோரஸ் தான், கரடி ஆம்னிவோரஸ் தான், போலார் பியர் ஆம்னிவோரஸ் தான். அதே வந்து நம்ம டாடாய்ஸ் தட்டில் ஆமைன்றலாம் அதுவும் ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னா விலங்கையும் அனிமலையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும், பிளான்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரெண்டு டிபெண்ட் பண்ணி இருந்தா அது வந்து ஆம்னிவோரஸ் அப்படின்னு பார்க்கிறோம்.